பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் நமக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வச்சு ஒரு சர்வே ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், இல்லைன்னா ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இல்லைன்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்படியெல்லாம் யூஸ் ஆகுது இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ல. நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசரில் forms.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நிறையா ஃபார்ம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு blank ஃபார்ம் எடுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முக்கான ஒரு ஹெட்டிங் சாம்பிள் ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணுன்னா கொடுக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நான் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே மல்டிபிள் சாய்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ரெக்வயர்டுங்கிறது ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் அவங்க கண்டிப்பாக எழுதணும். இப்போ நான் ஆட் கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் நான் அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் பேராகிராஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு இதையும் நான் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இதை டூப்ளிகேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஜெண்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிட்டு மேல் ஃபீமேல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுவும் நான் ரெக்வயர்ட் கொடுத்துருக்கேன். இப்போது இன்னொரு கொஸ்டின் நான் டைப் பண்ணுறேன், ஹாபீஸ். இப்போ நான் ஹாபீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் இது வந்துட்டு நான் செக் பாக்ஸஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கேன். ஸோ ஆப்ஷன் 1 ஷட்டில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் 2 மியூசிக் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதையும் நான் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இன்னொரு கொஸ்டினும் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது என்னென்னா காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரிவ்யூங்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்துடும். இப்படி தாங்க நம்ம ஃபார்ம் இருக்கும். யாருக்காவது நீங்கள் ஃபார்ம் அனுப்பிச்சினீங்கன்னா ஓகே. ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு ரெஸ்பான்சஸ் பார்க்கணும். இந்த ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே கெட் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது க்ரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே டிஃபால்ட்டாக க்ரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்குது. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குன்னா நீங்கள் அது கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் எப்படி குவிஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு குவிஸஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேக் திஸ் அஸ் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நான் இங்கே வந்துட்டு ஒரு நியூ கொஸ்டின் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ரேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஆப்ஷனுக்கு ரீட் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஆன்சர் கீன்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதுக்கு பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் ஃபீட்பேக் நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இன்கரெக்ட் ஆன்சருக்கு என்ன வேணுமோ கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சருக்கும் நீங்கள் என்ன வேணுமோ ஆப்ஷனல் கொடுக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். டன். இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு CPU ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் 1 வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதோட செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நான் சென்ட்ரல் ப்ராசஸிங்
யூனிட் அப்படின்னு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நான் வந்துட்டு ஆன்சர் கீ கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் நான் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் ஃபீட்பேக் வேணுன்னா கொடுக்கலாம். இப்போ டன். ஸோ இதுக்கு நான் ரெக்வயர்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் நம்ம ப்ரிவ்யூ. நீங்கள் வேணுன்னா நீங்களே கூட டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு நேம், ஒரு அட்ரஸ், இப்போ ஜெண்டர் நான் வந்துட்டு மேல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹாபீஸுங்கிறதுல நான் ஷட்டில், மியூசிக் ரெண்டுமே செலக்ட் பண்ணுறேன். இப்போ காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கு. இதுக்கு நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் ஃபார்ம் இதுக்கு நான் வந்துட்டு ரீட் ஆக்சஸ் மெமரின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் கொடுத்தோன்னா யோர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட்னு கன்ஃபார்ம் மெசேஜ் வருது. இப்போ இங்கே வியூ ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே பாயிண்ட்ஸ் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நான் தப்பாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத அது காமிக்குது. ஓகே, ப்ரிவ்யூ பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயிலில் வேணால் மெயிலில் அனுப்பலாம், இல்லைனா லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் அண்ட் URL கொடுத்துட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ நான் இந்த இடத்துல வச்சு இப்போ நான் இங்கே அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ஜெண்டர் இதுக்கு மேல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஹாபீஸ்க்கு திஸ் இஸ் அ ரெக்வயர்ட் செக்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம இதை ரெக்வயர்ட் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் நம்பர் நான் எப்படின்னு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுத்த உடனே வியூ ஸ்கோர் கொடுத்தேன்னா அவங்க ஸ்கோர் பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபோனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. இப்போது இங்கே ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணோம், அதில் எப்படி குவிஸ் க்ரியேட் பண்ணோங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.